கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஜூலை மாதம் 21ஆம் தேதி. இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. திங்கட்கிழமை. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் உபாகமம் 28வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். அருமையான வசனம், அழகான ஒரு வாக்குத்தத்தம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, நாம் செய்யும் செயல்கள், நாம் செய்யும் வேலைகள் என்ன செய்கிறோமோ அது ஆசீர்வாதமாக இருந்தாதான் பிரியமானவர்களே நம்முடைய களஞ்சியங்களும் ஆசீர்வதிக்கப்படும் இல்லையா? நம்முடைய எல்லைகள், நமக்குரிய எல்லா காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்கிறோமோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணணும், அதை ஆசீர்வதிக்கணும். அதை எப்போ ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார்னா, இந்த உபாகமம் 28:2வது வசனம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது இப்போ சொல்லப்படுற வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்போ நம்முடைய கையிடும் காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். என்ன வேலை செய்தாலும், ஒரு சின்ன ஒரு காரியம் செய்தாலும் அது ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோம் இல்லையா? சில நேரத்தில் சாதாரணமாக பாருங்களேன், பெண்கள் கூட நம்ம வீட்டில் சமையல் பண்ணும் பொழுது, உதாரணத்துக்கு சொல்லிக்கிறேன், ஒரு பிரியாணி செய்யணும்னு ஆசைப்படுறோம். அந்த பிரியாணிக்கு எப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ பார்த்து செய்தால் கூட சில நேரத்தில் அது கரிஞ்சு போயிடும், அடி பிடிச்சிரும், அல்லது உப்பு குறையா போயிடும், காரம் குறையா போயிடும், அப்போ டேஸ்ட் இல்லாமல் போயிடும். ஆனால் அதை ஒரு ஜெபம் பண்ணிட்டு அதை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா, அது நம்ம வந்து ரொம்ப பிரயாசமே இல்லாமல் செய்தால் கூட ஆஹா ஓஹோன்னு எல்லாரும் புகழ்ந்து சொல்லும் அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வந்துடும் பார்த்திங்களா? அதுபோல் நம்ம செய்கிற ஒரு சின்ன காரியமானாலும், ஒரு பெரிய வேலையானாலும் அது ஆசீர்வதிக்கப்படணும்னா கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் அதை வாய்க்க பண்ணணும். சங்கீதம் 1 எழுதியிருக்குது அல்லவா, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அதில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்பொழுது நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் பலனை தருகின்ற இலையுதராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? அப்போ செய்வதெல்லாம் வாய்க்கும், செய்வதெல்லாம் ஆசீர்வாதம். ஒரு கம்பெனியில் அநேக வேலையாட்கள் இருக்கிறாங்க, அநேக ஸ்டாஃப் இருக்கிறாங்க. அப்போது ஒரு சிலர் செய்கின்ற காரியங்கள் அந்த கம்பெனியினுடைய ஓனருக்கு அது வந்து பலனை கொண்டு வருகிறது, ஆசீர்வாதமாக இருக்குது. உடனே அவங்க என்ன செய்வாங்க, அந்த நபர்களை அழைத்து அவர்களுக்கு இன்க்ரிமெண்ட் நல்லா கொடுப்பாங்க, அவங்களுக்கு நல்லா போனஸ் கொடுப்பாங்க, அவங்கள இன்னும் ஹையர் பொசிஷனில் கொண்டு வந்து வைப்பாங்க. ஏன்னா இவன் செய்கிற காரியமெல்லாம் வாய்க்குது, இவன் மூலமாக என்ன வேலையை செய்தாலும் அதில் நஷ்டம் இல்லை, லாபம் கிடைக்குது, அது இந்த கம்பெனிக்கு நல்ல ப்ராஃபிட் தருது அப்படின்னு அவங்க அறிஞ்சிருப்பாங்க. அப்போது கூட வேலை பார்க்குற மற்றவங்க இப்படிப்பட்ட நபர்கள் மேலே பொறாமப்படுவாங்க. ஏன் அவனுக்கு மட்டும் ப்ரமோஷன் கொடுக்குறாங்க, ஏன் அவனுடைய ஸ்தானத்தை மட்டும் ஆசீர்வதித்து உயர்த்தி வைக்கிறாங்க, ஏன் கூட தானே வேலைக்கு வந்தான், அவன் சம்பளம் மட்டும் இன்றைக்கி இவ்வளோ வாங்குறானே என்று சொல்லி அவங்க வந்து போட்டி போடுவாங்க, எரிச்சல் ஆவாங்க. ஆனால் என்ன காரணம் அப்படின்னா, அவன் செய்கிறதை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார், அவனுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றார். அப்போ ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக நடந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் செய்து பாருங்கள், அதில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். நீங்கள் செய்கிறது நஷ்டமே இருக்காது, தோல்வியே இருக்காது, அது ஃபெயிலியரே ஆகாது, அது நிச்சயமாய் வாய்க்கும், அது ஆசீர்வாதம் பெறும், அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆண்டவர் சொல்கிறார், நீ கையிடும் எல்லா வேலைகளிலும், நீ என்ன வேலை இதுதான் செய்யணுன்ட்டு ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுக்கவே இல்லை. உங்களுக்கு நேரிடுகிற உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேலையை கொடுத்துருக்கிறாரோ
ஒரு ஆட்டோ ஓட்டுனா கூட, இல்லையா, ஒரு ஒரு டாக்ஸி டிரைவராக இருந்தால் கூட, அல்லது ஒரு பெரிய நிறுவனத்தை நீங்கள் நடத்தலாம், பெரிய தொழிலதிபராக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் கையிட்டு செய்கின்ற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா ஆண்டவர் சொல்கிறாரு, என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது நான் அப்படி செய்வேன் என்று சொல்லி, பிரியமானவர்களே, உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று ஆண்டவருடைய வசனம் அருமையா இன்றைக்கு நமக்கு நேராக வருகின்றது. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நடக்க பழகுங்க. நீங்கள் என்ன வேலை செய்தாலும் அதை வாய்க்க பண்ணுவார். ஒரு நிறுவனத்தில் நீங்கள் பணிபுரியலாம், அல்லது அரசாங்க வேலையில் இருக்கலாம், அல்லது நீங்கள் தனியாக நீங்கள் தொழில் பண்ணலாம், வியாபாரம் பண்ணலாம். எதை பண்ணினாலும் அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் விளங்கும்படி ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் கூட நாங்கள் தியானித்த அருமையான வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் எல்லாருமே தங்கள் கையிட்டு செய்கின்ற காரியங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும் என்று சொல்லி விரும்புகின்றார்கள். ஆண்டவரே, அப்படியே உடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. உடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அதன்படி ஆண்டவரே இன்றைக்கு அதன்படியாய் வாழ தீர்மானிக்கட்டும். ஒவ்வொருவருடைய கையின் பிரயாசங்களையும் வாய்க்க பண்ணும். அவரவருடைய களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்புவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.